விரிந்த போர்க்களம். ஒரு பக்கம் இஸ்ரவேல் படை பயத்துடன் நிற்கிறது, மறுபக்கம் பிலிஸ்தியார் படை பெருமையுடன் நிற்கிறது. நடுவில் கோலியாத் கனமான கவசம் அணிந்து வாள், ஈட்டி, கேடயம் பிடித்து கோபமாக சத்தமிடுகிறான். இளம் மேய்ப்பர் தாவீது எளிய உடையில் வருகிறான். அவன் பையில் உணவு கொண்டு தன் சகோதரர்களுக்கு தருகிறான். அவன் கோலியாத்தின் சவாலை கேட்டு, ஏன் யாரும் போராடவில்லை என்று கேட்கிறான். சகோதரர்கள் கோபப்பட்டு, நீ வீட்டிற்கு போ என்று கூறுகிறார்கள். அரசன் சவுலின் கூடாரத்தில் தாவீது தைரியமாக, நான் கோலியாத்துடன் போராடுவேன் என்று கூறுகிறான். சவுல் ஆச்சரியப்பட்டு அவனுக்கு கவசத்தை தருகிறான். ஆனால் அது மிக பெரியது. தாவீது சிரித்து கவசத்தை அகற்றுகிறான். ஒரு சிறிய ஆற்றின் அருகில் தாவீது மண்டியிட்டு 5 மென்மையான கற்களை எடுக்கிறான். அவற்றை பையில் வைக்கிறான். அவனிடம் சாட்டையும் மேய்ப்பரின் சட்டையும் மட்டுமே இருக்கிறது. அவனின் முகத்தில் நம்பிக்கை, தைரியம் தெரிகிறது. கோலியாத் பெரிதாக சிரித்து தாவீதை கேலி செய்கிறான். தாவீது உறுதியாக நின்று, யெகோவா என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு வெற்றி தருவார் என்று சொல்கிறான். தாவீது விரைவாக ஓடி கவனில் கல்லை வைத்து சுழற்றுகிறான். கல் பறந்து கோலியாத்தின் நெற்றியில் மோதி விழுகிறது. கோலியாத் அதிர்ச்சி அடைந்து தரையில் விழுகிறான். கோலியாத் தோற்கிறான். பிலிஸ்தியார் பயந்து ஓடுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்கிறார்கள். தாவீது வானத்தை நோக்கி, நன்றி கர்த்தாவே என்று சொல்கிறான். தாவீதின் தைரியம் அவனது பலத்திலிருந்து வரவில்லை, அது தேவனின் மீது கொண்டிருந்த அவனது நம்பிக்கையிலிருந்து வந்தது. எந்த சவாலானாலும் தேவன் அதைவிட பெரியவர். தேவன் துணை இருந்தால் எதுவும் சாதிக்க முடியும். நம்பிக்கை கொண்டிருங்கள், உங்கள் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர்.